Hello students, I am Anthony. நம்ம numerical methods exercise number 5.2 problem number 6 நம்ம பார்க்கிறோம். என்ன கேட்டிருக்காங்க? Find the value of f of x when x equal to 32 from the following table. ஒரு அட்டவணையை கொடுத்துட்டு அதுல இருந்து x equal to 32 கான f of x இன் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போலாமா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த x வேல்யூ பாருங்க. மொத்தம் வந்து மூணு ஃபார்ம் இருக்கு. அதாவது நியூட்டன் ஃபார்வர்ட், நியூட்டன் பேக்வர்ட், லக்ராஞ்சி இன்டர்போலேஷன். ஓகே, அதாவது நியூட்டன் முன்னோக்கி இடைச்செருகலின் சூத்திரம், ஓகே நியூட்டன் பின்னோக்கி இடைச்செருகலின் சூத்திரம், லக்ராஞ்சி இடைச்செருகல் சூத்திரம். மொத்தம் வந்து மூணு ஃபார்முலா. அதை நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வலை பாருங்க. 30 to 35, 35 to 40, 40 to 45, 45 to 50. டோட்டலாக வந்து இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது சம இடைவெளி. ஓகே, ஹெச்சோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 தான். அப்போ சம இடைவெளி வந்து உங்களுக்கு 5 இருக்கிறதுனால ஒன்று நியூட்டன் ஃபார்வர்டு வரணும், இல்லை நியூட்டன் பேக்வேர்டு வரணும். ஃபர்தராக வந்து ஃபார்வேர்டா இல்லை பேக்வேர்டா, ஓகே, அதாவது முன்னோக்கு இடைச்செருகல் ஃபார்முலாவா இல்லை பின்னோக்கு இடைச்செருகல் ஃபார்முலான்றதை பற்றி பார்க்குறோம். இந்த 32 பாருங்க எங்கே இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருக்கிறதுனால அப்போ நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா, அதாவது நியூட்டனின் ஓகே முன்னோக்கு இடைச்செருகலின் சூத்திரம் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார்முலா எழுதிக்கோங்க. டோட்டல் எத்தனை டேர்ம்ஸு? 1 2 3 4 5. அப்போ ஃபார்முலாவில் வந்து உங்களுக்கு 5 டேர்ம்ஸ் வரணும். அப்போ தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு ஓகே ஒய் நாட்டு ப்ளஸ் n by 1 ஃபேக்டோரியல், சரிங்களா? ஓகே இன்ட்டு ஓகே டெல்டா ஒய் நாட்டு, ஓகே தென் ப்ளஸ் ஓகே இன்ட்டு n மைனஸ் 1, ஓகே டினாமினேட்டர் ஓகே 2 ஃபேக்டோரியல், ஓகே இன்ட்டு ஓகே டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட்டு, ஓகே ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2, ஆல் டுகெதர் டினாமினேட்டர் ஓகே 3 ஃபேக்டோரியல், ஓகே டெல்டா பவர் கியூப் ஓகே இன்ட்டு ஒய் நாட்டு. ஒன் மோர், ஏன்னா டோட்டல் வந்து 1 2 3 4 எழுதியாச்சு. டோட்டல் 5 டேர்ம் இருக்குது. ஒன் மோர் டேர்ம்ஸ் நம்ம எழுதணும் ஃபார்முலாவில். அப்போ n இன்ட்டு n மைனஸ் 1, ஓகே n மைனஸ் 2, அடுத்து வந்து n மைனஸ் உங்களுக்கு 3, ஆல் டுகெதர் டினாமினேட்டர் உங்களுக்கு வந்து 4 ஃபேக்டரியில் வரும். இங்கே வந்து டெல்டா பவர் ஓகே 4 இன்ட்டு வாட்டு ஒய் நாட்டு, சரிங்களா? இதில் வந்து நம்ம n வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க. அண்டு என்ன வேல்யூ தேவைப்படுது? n தேவைப்படுது. ஒய் நாட்டு டெல்டா ஒய் நாட்டு டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட்டு டெல்டா கியூப் ஒய் நாட்டு டெல்டா பவர் 4 ஒய் நாட்டு. இங்கே என்னுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டு பை வாட் ஹெச், தட் இஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டு பை வாட் ஹெச். இதில் எக்ஸுங்கிறது என்ன? எக்ஸுங்கிறது கிவன், ஓகே 32. ஓகே தென் எக்ஸுங்கிறது எக்ஸ் நாட்டுங்கிறது என்ன? எக்ஸ் நாட்டுங்கிறது அமாங் த எக்ஸ். ஓகே, இது வந்து எக்ஸ், இது வந்து உங்களுக்கு ஒய், சரிங்களா? அமாங் த எக்ஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ. அப்போ தட் இஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு வாட் உங்களுக்கு ஓகே 30. அடுத்த ஹெச்ங்கிறது ஓகே ஈக்குவல் இன்டர்வல் சம இடைவெளி. ஓகே 30க்கு 35க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 5. எஸ் 5 போட்டுக்கிறீங்க. அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். தட் இஸ் எக்ஸோட வேல்யூ என்னது? 32. எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்னது? ஓகே 30 பை வாட் உங்களுக்கு 5. ஓகே 32 வந்து 30 போச்சுன்னா மீதி வந்து 2. ஓகே ஆக்சுவலி இங்கே ஹெச்சுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு 5 இல்லையா? அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே 5 ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே 32 மைனஸ் 30 வந்து உங்களுக்கு ஓகே 2 பை 5 வந்து என்னது உங்களுக்கு ஓகே 0.4. எஸ், அந்த 0.4 போடுங்க. இதுதான் வந்து எண்ணுக்கான வேல்யூ. இப்போ ஃபர்தர் அந்த டெல்டா ஒய் நாட்டு டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட்டு டெல்டா கியூப் ஒய் நாட்டு டெல்டா பவர் 4 ஒய் நாட்டு இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம்? ஓகே டேபிள். ஓகே டேபிள் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே இது வந்து உங்களுக்கு எக்ஸு, ஓகே ஒய்ஏ, அடுத்து வந்து டெல்டா ஒய், சரிங்களா? டெல்டா ஒய்ஏ, அடுத்து வந்து டெல்டா ஸ்கொயர் ஒய்ஏ, அடுத்து வந்து உங்களுக்கு டெல்டா பவர் கியூப் ஒய்ஏ, அடுத்து வந்து டெல்டா பவர் 4 ஒய்ஏ, ஓகேங்களா? சரி, இந்த எக்ஸுங்கிறது ஒய்ங்கிறது என்ன? எக்ஸுங்கிறது டேபிள் உள்ள ஃபஸ்ட் ரோ. ஓகே அதாவது 30 35 40 45 உங்களுக்கு ஓகே 50 வரைக்கும். ஓகே எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் அது உங்களுக்கு ஒய் ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள். இப்போ இந்த வேல்யூலாம் ஒன்று இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, சரிங்களா? ஓகே ரீப்ளேஸ் பண்ணி எழுதுவோம். ஓகே எக்ஸுக்கான வேல்யூவும் அண்டு ஒய்யுக்கான வேல்யூவும். எக்ஸுக்கான வேல்யூ வந்து நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணோம்? 30ல் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே எது வரைக்கும் எழுதணும் உங்களுக்கு? 50 வரைக்கும். 30 ஓகே 35 ஓகே 40 ஓகே தென் வாட்டு 45 ஓகே இந்த லாஸ்ட் வந்து உங்களுக்கு 50. ஒய்யுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓகே ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15.9, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14.9, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14.1. ஓகே தென் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே 13 பாயிண்ட், சரிங்களா? ஃபோர்த் வந்து 13 பாயிண்ட் உங்களுக்கு 3. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12 பாயிண்ட் உங்களுக்கு 5. ஓகே இப்போ இந்த டெல்டா ஒய் டெல்டா ஸ்கொயர் வந்து ஒன்றா நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி? செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட், அதாவது சக்சரி மைனஸ் ப்ரிசரி. 14.9லேருந்து 15.9 நீங்கள் மைனஸ் பண்ணால் ஓகே உங்களுக்கு வந்து -1 கிடைக்கும். 14.1லேருந்து 14.9 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா -0.8. ஓகே 13.3லேருந்து 14.1 நீங்கள் மைனஸ் பண்ணாக்க அதுவும் -0.8 மைனஸ் பண்ணுறீங்க. அந்த மிடில் கொண்டாந்து எழுதுறீங்க, சரிங்களா? 12.5லேருந்து 13.3 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கனாக்கா அதுவும் -0.8 தான். அடுத்து அதே போல்
ஓகே மைனஸ் 0.8லேருந்து இந்த -1 மைனஸ் பண்ணினா ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ என்ன அர்த்தம், -0.8 + 1 ஆகிடும். அப்போ தட்ஸ் ப்ளஸ் 0.2ன்னு அர்த்தம். சரியா? ஓகே இது ரெண்டும் சேமாக இருக்குது, மைனஸ் பண்ணும்போது 0 ஆகிடும். இதுவும் ரெண்டும் சேமாக இருக்குது, மைனஸ் பண்ணும்போது அது 0 ஆகிடுது. அடுத்து 0லேருந்து 0.2 நீங்கள் மைனஸ் பண்ணும்பொழுது -0.2, 0லேருந்து -0 0 தான். திரும்பி இதிலிருந்து இது மைனஸ் பண்ணும்பொழுது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகே ப்ளஸ் 0.2. ஸோ இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே இதுதான் வந்து என்னது உங்களுக்கு y0. சரிங்களா? இதுதான் என்னது உங்களுக்கு ஓகே டெல்டா y0. ஓகே இதுதான் என்னது உங்களுக்கு ஓகே டெல்டா ஸ்கொயர் y0. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஓகே டெல்டா கியூப் y0. இது வந்து உங்களுக்கு டெல்டா பவர் 4 ஓகே y0. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஆல்ரெடி இங்கே பாருங்கள் ஓகே நம்ம ஃபார்முலா எழுதி வச்சுருக்கோம்ல, அதில் எண்ணுக்கான வேல்யூ 0.4 ஆகியும் இந்த டெல்டா y0 டெல்டா ஸ்கொயர் y0 டெல்டா கியூப் y0 டெல்டா பவர் 4 y0 எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க ஓகே கொண்டாந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். சரியா? ஓகே தட் இஸ் இங்கே y ஈக்குவல் டு ஓகே y0க்கான வேல்யூ என்னது ஓகே 15.9. சரியா? ஃபஸ்ட்டு வேல்யூ. அடுத்தது ப்ளஸ் எண்ணுக்கான வேல்யூ 0.4 பை வாட் 1 ஃபேக்டோரியல். இங்கே வந்து டெல்டா y0 வேல்யூ என்னது -1. ஓகே -1 போட்டுக்கோங்க. தென் ப்ளஸ் ஓகே n இன்ட்டு n -1. அப்போ 0.4 இன்ட்டு 0.4 ஓகே -1 கிடைக்கும் ஆக்சுவலி உங்களுக்கு. ஓகே இது -1. ஓகே டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு 2 ஃபேக்டோரியல். ஓகே 2 ஃபேக்டரியில் போட்டுக்கோங்க. இன்ட்டு தென் டெல்டா ஸ்கொயர் y0. ஓகே தட் இஸ் நத்திங் பட் வாட் 0.2. ஓகே ப்ளஸ் அடுத்தது 0.4 இன்ட்டு 0.4 -1 இன்ட்டு 0.4 -2 ஆல் டுகெதர் உங்களுக்கு என்னது 3 ஃபேக்டோரியல். சரிங்களா? 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல்டா பவர் கியூப் வேல்யூ என்னது -0.2. ஒன் பர் லாஸ்ட். ஓகே லாஸ்ட் டேர்ம் எடுத்து எழுதணும். லாஸ்ட் டேர்ம் வந்து பாருங்கள் ஓகே 0.4 இன்ட்டு 0.4 -1 இன்ட்டு 0.4 -2 இன்ட்டு 0.4 ஓகே 0.4 மைனஸ் வாட் உங்களுக்கு 3. தென் ஆல் டுகெதர் டினாமினேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஓகே வேல்யூ என்னது உங்களுக்கு 0.2. இப்போ நம்ம வந்து ஒன்று நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே பை யூஸிங் த கால்குலேட்டர் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். சரிங்களா? அதுக்கு முன்னாடி சொல்ல ஒரு விஷயம், 1 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன, 1 ஃபேக்டோரியல்ங்கிறது ஸ்டாண்டர்ட் 1 தான். ஓகே 2 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னது ஓகே 2 இன்ட்டு 1 ஓகே தட் இஸ் நத்திங் பட் வாட் 2. அதே போல் வந்து 3 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 தட் இஸ் நத்திங் பட் வாட் 6. அதே போல் 4 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 ஓகே தட் இஸ் நத்திங் பட் வாட் உங்களுக்கு 4 3 is 12, 12 into 2 will be getting what உங்களுக்கு 24. ஓகே 24 போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒன்று எழுதுவோம். ஓகே y equal to இந்த 15.9 அப்படியே போட்டுக்கிறீங்க. ஓகே இங்கே 0.4 into -1 will be getting what மைனஸ். ஓகே அந்த மைனஸ் இங்கே எழுதிக்கிறீங்க. சரியா? மைனஸ் ஓகே 0.4 பை 1 ஃபேக்டர் வேல்யூ என்னது உங்களுக்கு ஸ்டாண்டர்டு, அது வந்து உங்களுக்கு 1 தான். ஓகே ப்ளஸ் இது வந்து 0.4 இன்ட்டு 0.4 -1 வந்து அது -0.6. ஓகே பை 2 ஃபேக்டர் வேல்யூ என்னது உங்களுக்கு ஓகே 2 ஆல்ரெடி எழுதியிருக்கோம். இன்ட்டு வாட் உங்களுக்கு 0.2 ப்ளஸ் ஓகே 0.4 இன்ட்டு 0.4 -1 will be getting -0.6. 0.4 -2 will be getting what ஓகே -1.6. ஓகே ஆல் டுகெதர் டினாமினேட்டர் 3 ஃபேக்டர் வேல்யூ என்னது உங்களுக்கு 6 இன்ட்டு -0.2. சரி 1 பர் லாஸ்ட் இருக்குது, அந்த லாஸ்ட் வேல்யூ எடுத்து எழுதுவோம். ஓகே இங்கே 0.4 அப்படி எடுத்து எழுதிங்க. 0.4 -1 வந்து உங்களுக்கு -1.6. அடுத்து வந்து உங்களுக்கு மைனஸ் ஓகே இங்கே வந்து -1.6 வராது ஆக்சுவலி உங்களுக்கு. ஓகே வெறுமனே 0.6 தான் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே அந்த 0.6 போடுங்க. ஏன்னா 0.4 -1 ஓகே வெறுமனே -0.6 தான். அடுத்தது வந்து -0.4 -2 தான் என்னது கிடைக்கும் உங்களுக்கு -1.6. ஓகே இந்த தேர்ட் டேர்ம் வந்து -2.6 ஆல் டுகெதர் டினாமினேட்டர் ஓகே 4 ஃபேக்டர் வேல்யூ வந்து உங்களுக்கு 24. ஓகே இன்ட்டு ஓகே இந்த 0.2. ஓகே இப்போ வந்து உங்களுக்கு கேல்குலேட்டர் அலோடு இல்லையா? அப்போ அதனால் என்ன பண்ணுறீங்க ஒன்று என்ன பண்ணுறீங்க ஓகே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். y equal to இந்த 15.9 எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, அதை அப்படியே எழுதிக்கிறோம். இது -0.4 இங்கே ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வரும் உங்களுக்கு அந்த இடம் மைனஸ் தான் வரும். சரியா? அப்போ என்ன பண்ணுறீங்க மைனஸ் போட்டுக்கிறீங்க. எஸ் மைனஸ் போட்டாச்சு. இது ஆல் டுகெதர் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஓகே 0.024 கிடைக்கும் பை யூஸிங் த கால்குலேட்டர். நெக்ஸ்ட் வந்து அதுவும் மைனஸ் தான். ஓகே 0.01 ஓகே 2 ஓகே 8. சரிங்களா? ஓகே தேர்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டுகெதர் 3 மைனஸ், அப்போ அதுவும் மைனஸ் தான். மைனஸு
ஓகே உங்களுக்கு 0.00 ஓகே 832 ஓகே ஏன்னா இங்கே ஒரே ஒரு மைனஸ் ஸோ மைனஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 to all to 3 மைனஸ் ஸோ மைனஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 மைனஸ் அதனால் வந்து மைனஸ் 5 இஸ் வித் கால்குலேட்டர் அப்போ இது மட்டும் தான் பாசிட்டிவ் மற்றதெல்லாம் நெகட்டிவ் அப்போ 15.9 என்ன பண்ணுறீங்க ஒன்றா நீங்கள் மைனஸ் பண்ணும்பொழுது கால்குலேட்டர் யூஸ் பண்ணி மைனஸ் பண்ணும்பொழுது ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே 15 பாயிண்ட் சரிங்களா ஓகே 15 பாயிண்ட்டு ஓகே 45 ஓகே 4 ஓகே 88 இதை நான் என்ன பண்ணுறேன் ஓகே செகண்ட் டிஜிட்டுக்கு அப்ராக்சிமேட் எழுதுகிறேன் அப்போ தேர்ட் டிஜிட் வந்து லெசன் 5ங்கிறதுனால அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை 15.45 உங்களுக்கு அப்படியே வந்தாச்சு இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம் சரிங்களா ஓகே தேங்க்யூ